இன்றைக்கி சாயங்காலத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் ப்ரெட்டு ஒரு பாக்கெட்டு வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சா. நேற்று வந்து வடை செஞ்சல, அந்த மாவு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். சரி கொஞ்சமாக வடையும் ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணிக்கலான்ட்டு 2 முட்டை, அதுக்கப்புறம் பால், சர்க்கரை இதெல்லாம் கலந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணிவிட்டு வடையை வந்து குட்டி குட்டி போண்டாவாக வந்து போட்டுட்டு பிள்ளைங்களுக்கு ஹார்லிக்ஸும் போட்டு கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க சொல்கிறாங்க, நீ பிள்ளைங்களை ஒழுங்காவே பார்க்க மாட்டேங்க, பிள்ளைகள் மெலிஞ்சிட்டே போகுது அப்படின்ட்டு. நானும் பாலும் முட்டையும் கொடுத்து வளர்த்து தான் பார்க்குறேன். என் பிள்ளைங்க விளையாடுறதுனால என்னமோ தெரில, கிஷோர் 2-3 மாதத்துக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டானா, கோயில்கிட்ட போய் விளையாட போய் அதுக்கப்புறம் நல்லா வாயில் அடிபட்டு ஒரு 10 நாள் கிட்ட தண்ணி கூட குடிக்க முடியல, அந்த அளவுக்கு உதடு வெட்டி புண்ணாக இருந்துச்சு. அப்போ போன உடம்பு தான். நானும் தேத்தி தேத்தி பார்க்குறேன், அது தேரவே மாட்டேங்குது. அவங்க அப்பாவும் பிள்ளைக்கு ஹார்லிக்ஸை போட்டு கொடுன்ட்டு, லைன்டேட் சிரப் போட்டு கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. எல்லாம் குடிச்சு எனக்கு தான் உடம்பு வருது, அவனுக்கு உடம்ப காணும். காப்பியை குடிச்சுப்பிட்டே தெம்பா அடுத்த வேலையை வந்து பார்க்க வேண்டியதான். நமக்கு இந்த சாயங்காலம் இருக்கிற சுறுசுறுப்பு காலையில் ஏன் வரமாட்டேங்குதுன்ட்டு நானும் யோசிச்சு பார்த்துட்டு, நைட்டு நேரத்தில் தூங்கணுன்ட்டு 9 மணிக்கு தூங்கினாலும் நமக்கு அந்த காலையில் எந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கு அந்த சுறுசுறுப்பு வரமாட்டேங்குது. நான் பாலாத்தி கொடுத்துட்டேன்னா பிள்ளைங்க வந்து பால் குடிச்சிட்டு அவங்க உட்காந்து கொஞ்சம் நேரம் ஹோம்ஒர்க் எழுதுவாங்க, கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க. எப்படி இந்த ப்ரெட்டு வடையை அவங்களுக்கு ஒரு மணி நேரம் தாங்குமோ அதுக்குள்ளே நான் அந்த துவைக்கிறது, துணி மடிக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சமைக்கிறதுன்ட்டு எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருவேன். நான் டிவியில் பாண்டியன் ஸ்டோர் போட்டு விட்டுட்டே எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சேன்னா, சில நேரம் ஆர்வக்கோளாறில் என்ன பண்ணுவேன்னா காலையிலே ஹாட் ஸ்டாரில் போய் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும் மறுபடியும் அந்த நாடகத்தை கேட்குறதுக்கு. மீன் நேற்று வாங்கினது கொஞ்சம் இருந்துச்சா ஃப்ரிட்ஜில், அதை வந்து மீன் பொரிச்சிட்டு ரசம் வச்சுட்டு நைட்டுக்கு சூடாக சாப்பாடு வச்சுக்கலான்ட்டு கொஞ்சோளம் அப்பளமும் பொரித்து நைட்டு டின்னரை முடிச்சாச்சு. நாளைக்கு பார்க்கலாம், பாய்.